6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் நிறைய சினிமா அப்டேட், செலிபிரிட்டி பயோகிராஃபிஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டர், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டார், ஸோ அவரோட பர்த்டேவை முன்னிட்டு அவரோட குட்டி ஜேர்னியை வந்துட்டு பார்க்க போகிறோம். அந்த ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே வந்துட்டு சினிமா அப்படின்னு இருக்கும்போது நம்ம படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின்ஸை தாண்டி ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு, இவங்களோட கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டராக வந்துட்டு மாறினவர் தான் ஃபஹத் ஃபாசில் அவர்கள். நான் சொன்னது வந்துட்டு சைடு ரோல் மட்டும் கிடையாது, அவர் மெயின் ரோலாக இருந்தாலும் அவர் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப நாள் நம்ம ஞாபகத்திலே இருக்கிற மாதிரியான கேரக்டர் வந்துட்டு பண்ணியிருப்பார். ஸோ அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு. அந்த பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட குட்டி லைஃப் ஜேர்னியை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு கேரளாவில் தான் பிறந்தார். ஸோ அவர் வந்துட்டு பிறக்கும் போதே அவருக்கு வந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் தான் வந்துட்டு பிறந்தார். எதனால் அப்படின்னா, அவரோட அப்பா வந்துட்டு ஃபாசில், இவர் வந்துட்டு மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு முன்னணி டைரக்டராக வந்துட்டு இருந்தாங்க. பூவிழி வாசலிலே, ஹரிகிருஷ்ணன்ஸ், இந்த மாதிரி நிறைய படங்களை வந்துட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனாலே வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஃபஹத் ஃபாசில் அவர்களோட கெரியரில் புதிய ஒரு விஷயம் வந்துட்டு கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு இந்த சொசைட்டி எப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தர் நடிக்க வராரு அப்படின்னா ஆரம்பத்திலே 2 கை நீட்டி யாருமே வந்துட்டு வரவேற்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்னப்பா இவர் வந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர், இதனால தான் இவருக்கு ஆக்டிங் ஈஸியாக கிடச்சிது, இந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி 2002 தான் வந்துட்டு ஃபாசில் அவர்கள், அதாவது ஃபஹத் ஃபாசில் அவர்களோட அப்பாவோட டைரக்ஷனில் ஒரு படத்தில் வந்துட்டு இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன கையெத்தும் தூரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு இவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அந்த படம் வந்துட்டு ஒரு ஃபெயிலியராக முடிஞ்சது. இதனாலேயே நிறைய பேர் இவர் வந்துட்டு விமர்சனங்கள் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சது. இவர் ஈஸியாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டார், ஆக்டிங் இவருக்கு சுத்தமாக வரல, இதெல்லாம் என்ன ஒரு கேரக்டர், இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இவருக்கு வந்தது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே கொஞ்ச நாள் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் அவரோட ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு ஃபாரினுக்கு வந்துட்டு இவர் போகிறாரு. அண்ட் அங்கே போயிட்டு இவர் வந்துட்டு இவரோட மாஸ்டர்ஸ் டிகிரியில் ரொம்ப வருஷம் அவர் வந்துட்டு ஃபாரினில் தான் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஃபாரினில் இருக்கிற டைமில் வந்துட்டு இவர் ஸ்டடீஸ் கூட சேர்ந்து நிறைய சினிமாவை வந்துட்டு கற்றுக்க ஆரம்பித்தார். நிறைய படங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது, எப்படி ஒரு சீன் கிரியேட் ஆகுது, அதில் எப்படி ஆக்டிங் ஒர்க் அவுட் ஆகுது, என்னென்ன சீன்ஸ்க்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் வந்துட்டு மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாரு. அதுதான் வந்துட்டு 2009 வெளியே வந்த கேரளா கெஃபே அப்படின்ற படம். இந்த படத்தில் இவர் கம்பேக் கொடுக்குறாரு. ஆனால் பெரிய ஹீரோ இன்ட்ரடக்ஷன், மாஸ் சீன்ஸ் இது எதுவுமே இல்லாமல் நார்மலான ஒரு கேரக்டர், டே டு டே லைஃப்பில் இருக்கிற அந்த கேரக்டர் ரோல் வந்துட்டு இவருக்கு இருந்தது. அந்த படம் மூலியமாக தான் நிறைய ஆடியன்ஸ்க்கு இவர் மேலே கவனம் வந்துட்டு திரும்ப ஆரம்பிச்சது. இவருக்கு இந்த மாதிரி ஆக்டிங் வருமா, இவர் நம்ம நினச்ச மாதிரி கிடையாது, யாரா இவர், அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கேள்வி வந்துட்டு அந்த ஒரு கேரளா கெஃபே அப்படின்ற படம் இவருக்கு சினிமா அப்படின்ற ஒரு கெரியருக்கு ஒரு அடித்தளமாக வந்துட்டு அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவரோட கம்பேக்கு அப்புறம் வந்துட்டு இவரை பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாற்றின படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பக்குரிஷு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு இதே மாதிரி தான் நிறைய பெரிய இன்ட்ரடக்ஷன், மாஸ் சீன்ஸ், பஞ்ச் டைலாக், தூக்கி போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலான ஒரு கேரக்டர். மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரினாலே அதோட ஒவ்வொரு ஸ்டோரி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? ஸோ பெரிய பிரம்மாண்டம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கிற ஸ்டோரிஸே வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. இதுதான் மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரெங்த்தே. ஸோ அந்த ஒரு இது வந்துட்டு இவரோட மூவிஸில் நல்லாவே, இந்த மூவியில் குறிப்பாக நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதுதான் வந்துட்டு அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஒரு பர்ஃபெக்டான ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபேமை வந்துட்டு இவருக்கு உருவாக்குறது இந்த படம். அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து நிறைய படத்தை இவர் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. 22 ஃபீமேல் கோட்டயம்னு ஒரு படம், அதுக்கப்புறம் ஆமேன், அதுக்கப்புறம் பெங்களூர் டேஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு இவருக்குன்னு ஒரு நடிப்பை தனித்துவமாக இவர் வந்துட்டு உருவாக்கிக்கிட்டாரு. இவர் எவ்வளோக்கு எவ்வளோ விமர்சனம் ஃபேஸ் பண்ணாரோ அவ்வளோ
அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்ற ஒரு நல்ல விமர்சனங்கள் இவருக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சது. அண்ட் குறிப்பாக வந்துட்டு பெங்களூர் டேஸ் இந்த ஒரு படம் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு நஸ்ரியா, துல்கர் சல்மான் அண்ட் நிவின் பாலி இவங்க மேலே தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டா அந்த ஒரே ஒரு கேரக்டர் நம்ம இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம நினைவில் இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் அவர்கள் அதில் வந்திருப்பாரு. அதுதான் நஸ்ரியாவை கூட சேர்ந்து கல்யாணம் ஆகிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்துட்டு ஆரம்பத்தில் என்னடா இப்படி ரஃப் அண்ட் டஃபாக இருக்காரு அப்படின்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்தில் அவரோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது அவரோட கேரக்டர் இன்னும் ரொம்ப அழகாக மாறிச்சு அந்த இடத்துல. ஸோ இப்படியெல்லாம் இருக்காரா. ஸோ அதுலேயும் வந்துட்டு அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் சீன்ஸ்லாம் வரும்போது இவரோட ஆக்டிங், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த சாம், இது எல்லாமே வந்துட்டு மெயினாக இருக்கிற கேரக்டர்ஸ் தாண்டி இவர் மேலே நல்ல ஒரு கவனம் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த படம் முடிவில் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு மற்ற மெயின் ஹீரோயின்ஸை தாண்டி இவர் மேலே இருக்கிற ஒரு கவனம், இவரோட கேரக்டர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற ஒரு கேரக்டராக மாறிச்சு. அந்த மாதிரி கேரக்டர் உருவாக்குறது உண்மையிலே கஷ்டம். ஸோ அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போயிருப்பார் ஃபஹத் ஃபாசில் அவர்கள். ஸோ இது தொடர்ந்து மலையாளம் சினிமாவில் வந்துட்டு நிறைய வெற்றி படங்கள் தான். மகேஷின்ற பிரதிகாரம், அதுக்கப்புறம் தொண்டி முதலும் திருக்ஷாட்சியும், இந்த மாதிரி ஒவ்வொரு படம், ஜோஜி, இதெல்லாம் நல்ல படங்கள் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மலையாளம் சினிமாவில் இவர் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கெரியரில் இருந்துட்டு இருக்கிற டைமில் இவர் தமிழில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அண்ட் இப்போது நவ் இந்த டேஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஹத் ஃபாசிலுக்குன்னு தமிழ் ஆடியன்ஸே வந்துட்டு நிறைய பேர் கிரியேட் ஆகிட்டாங்க. இது எல்லாமே அவர் தமிழில் பண்ண ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால தான். ஃபர்ஸ்ட் டைம் இவர் தமிழில் அறிமுகமாகிறது வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற படம் மூலமா ஒரு சின்ன கம்மியான ரோல் கேரக்டரில் தான் இவர் வந்துட்டு வராரு. ஆனால் அந்த ரோலே வந்துட்டு நல்ல ஒரு வரவேற்பு தமிழ் ஆடியன்ஸ் கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவேசம் படம், அது வந்துட்டு தமிழ்லையும் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுலேயும் அவரோட நல்ல ஒரு கேங்ஸ்டர் லுக்காக இருக்கட்டும், அதில் அவரோட இன்னசென்ட்டான ஆக்டிங், இது எல்லாமே நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமன்னன் படம், அதில் வந்துட்டு இவர் ஒரு கேங்ஸ்டர் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுவும் வந்துட்டு வில்லன் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸாகவே பெரிய நான் உன்னை பழி வாங்குவேன், உன்னை விடமாட்டேன் அப்படின்றதெல்லாத்தையும் தாண்டி நார்மலாக இருக்கிற ஒருத்தர் அந்த ஒரு ஸ்மைல், அந்த ஒரு லுக்லேயே வந்துட்டு அந்த வில்லன் மெட்டீரியலை ரொம்ப சூப்பராக அவங்க வந்துட்டு கேரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் வந்துட்டு இந்த மாமன்னன் படத்தில் வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் அவர்கள் நடிச்சிருந்தார். அந்த படம்னாலேயே இவருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரசிகர்களோட கூட்டம் வந்துட்டு இன்னும் அதிகமாயிடுச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு இதே முரளி மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதர்வா அவர்களோட நடிப்பில் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அதுலேயும் வந்துட்டு ஃபஹத் ஃபாசில் அவர்களோட ஒரு ஸ்பெஷலான கேமியோ ரோல். அந்த படத்துக்கு வந்துட்டு இதே முரளி மூவிக்கும் அந்த அதர்வாக்கும் கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸை விட இன்னும் அதிகமாகவே ஃபஹத் ஃபாசில் அவர்களோட கேரக்டருக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அண்ட் நிறைய ஆடியன்ஸ் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸாகவே கிரியேட் ஆகி அந்த மூவியவே வந்துட்டு அவர் தான் தாங்கி கொண்டு போயிருக்காரு. அவரோட கேமியோ தான் வந்துட்டு எதிர்பாராத ஒரு கேமியோ ரோலாக இருந்தது. இந்த மாதிரி அவரோட கேரக்டரை நிறைய பேர் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்கன்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட உழைப்பாலையும் அவரோட நடிப்பு திறமையினாலையும் வந்துட்டு இப்போ ஒரு சக்ஸஸ் அப்படின்ற கெரியரில் தொடர்ந்து வந்துட்டு பயணிச்சுட்டு வராங்க. அண்ட் இதில் இவரோட பர்சனல் லைஃப்பில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்ல ஒரு நடிகை அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வந்துட்டு நஸ்ரியா அவர்கள், அவங்க கூட இவருக்கு நடந்த திருமணம் தான். இந்த ஒரு திருமணம் வந்துட்டு ஆரம்பத்துலேயும் நிறைய பேர் கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தாலும் கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தாலும் ஆனால் இப்போ நிறைய பேருக்கு முன்னாடி நல்ல ஒரு கப்பிள்ஸாக, இன்ஸ்பைரிங் கப்பிள்ஸாக வந்துட்டு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்துட்டு பெங்களூர் டேஸ். அண்ட் இப்போவும் நல்ல படங்களில் நல்ல கேரக்டர்ஸில் ரெண்டு பேரும் நடிச்சிட்டு வராங்க. அவங்களோட திருமண வாழ்க்கையும் வந்துட்டு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு விமர்சனை தாண்டி தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையே வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் உருவாக்குனவர் தான் ஃபஹத் ஃபாசில். இன்றைக்கி அவரோட பர்த்டேவை அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு. எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இவர் வந்துட்டு மலையாளம் சினிமாவில் கொடுத்த நிறைய ஹிட்ஸ் மாதிரியே தமிழ் சினிமாலையும் ஹீரோவாக நல்ல ஹிட் படங்களை கொடுக்கணும், நல்ல கேரக்டர்ஸ் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்றதையும் வாழ்த்துறோம். ஃபஹத் ஃபாசில் அவர்கள் நடித்த எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும், மலையாளம் ஒரு தமிழ் ரெண்டுலேயும் வந்துட்டு உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும், உங்களை ஆச்சரியப்படுத்துகிற கேரக்டர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எனக்கு பெங்களூர் டேஸில் வந்த தாஸ் கேரக்டர் அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட கேரக்டரையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதுக்கு அடுத்து என்னென்ன செலிப்ரிட்டிஸோட பர்த்டேஸ் வருது, யாரை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.